அன்பின் உலகம் அன்பு நெஞ்சங்களுக்காக நான் உங்கள் அஞ்சலிராம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் ஸ்பெஷல் நந்த கறி தான். இந்த ரெசிபி உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது, எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். ஸோ அந்த ரெசிபியை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். நம்ம சேனல்ல பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபிஸ்லாம் போட போறோம்னு சொல்லியிருந்தோம்ல லைவ்ல. ஸோ அந்த ஸ்பெஷலான ரெசிபி இந்த நந்த கறி தான். இது வந்து நந்த கறி அப்படிங்கிற பேர் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. பட் என்னன்னா எல்லா கிழங்கு வகைகளையும் வச்சு செய்யற ஒரு சூப்பரான ரெசிபி தான். பார்க்கவே எவ்வளோ எம்மியா இருக்கு பாருங்க, தெரியுதா? ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து அந்த நண்டக்கறி செய்கிறதுக்கான பொடி ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு வானலியில் பச்சரிசி வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு போட்டு வந்து இப்போ வறுத்துக்க போகிறோம். இது கூட காஞ்ச மிளகா இருக்குல்ல, அந்த காஞ்ச மிளகா வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ, இதில் நம்ம காரப்பொடியெலாம் போட மாட்டோம், அந்த மிளகா காரம் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் ஒரு 10 காஞ்ச மிளகா போல் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அரிசியை நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். இந்த படப்படன் பொரியும்ல, அந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம இதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தது காஞ்ச மிளகா போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அரிசி வறுத்தது போதும். இப்போ அதே வானலியில் எண்ணெய்லாம் சேர்த்துக்க கூடாது. எண்ணெய் சேர்க்காம நம்ம இந்த காஞ்ச மிளகாவும் வறுத்து எடுத்துக்கலாம். நாங்கள் இன்னைக்கு ஒரு 10-12 காஞ்ச மிளகா போட போகிறோம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறோம். அதனால இவ்வளோ காரம் சேர்த்துக்கிறோம். நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ இது இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பாரம்பரியமான கறி தான். இது என்னன்னா பொங்கலுக்கு வந்து செய்கிறது. பொங்கல் தை திருநாள் அன்னைக்கு செஞ்சு இதை படைப்போம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ இந்த மிளகாவே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகாவும் கலர் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கோம். இந்த ஜீரகத்தையும் நம்ம வந்து படப்படம் லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம எடுத்து கொட்டிடலாம். இது 3த்தையும் ஆற வச்சு நம்ம பொடி மாதிரி பண்ணிக்க போகிறோம். ரொம்ப நைஸாக இல்லை, லைட்டாக அந்த கொரன்னு பொடி நுணுக்கி போட அந்த மாதிரி செஞ்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன். இதை செஞ்சு வச்சிட்டிங்கனாலே மற்றதெல்லாம் ஈஸி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா இதில் வந்து பரங்கிக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், வாழைக்காய், இந்த மாதிரி பொங்கல் அப்போ எல்லா கிழங்குமே வச்சுருப்போம்ல, இந்த சேமங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, காவாலி கிழங்கு, பெருவுருளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா கிழங்கு வகைகளையும் போட்டு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. பார்த்து இந்த மாதிரி அரிஞ்சு அதை நம்ம வந்து வேக வச்சு வச்சுக்கணும். நீங்கள் குக்கரில் கூட ஒரு விசில் வச்சு வச்சுக்கலாம். ஆனால் குழஞ்சிடாது, தனித்தனியாக வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவரைக்காய், பரங்கிக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய் இது 4த்தையும் தனியாக நாங்கள் வேக வச்சு வச்சுருக்கோம். அது மாதிரி மற்ற கிழங்கெல்லாம் தனியாக வேக வச்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தனித்தனியாக இந்த கிழங்கெல்லாம் வேக வச்சு வச்சுருக்கோம். சக்கரவள்ளி கிழங்கு, இந்த காவாலி கிழங்கு, சேமங்கிழங்கு, பெருவுருளிக்கிழங்கு, அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கும், இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் வேக வச்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா குழஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதை ஒரு விசில் அது ஒரு விசில் குக்கரில் வச்சு வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த கறியை ரெடியானது மாதிரி தான். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி. இப்போது நந்தக்கறி வந்து நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு வானலியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்களும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிக்க நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வறுத்து பொடி பண்ணியிருக்கிறதுல ஜீரகம் இருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். அடுத்தது இதுக்கு அதிகமாக டேஸ்ட் கொடுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம போட போகிறது இப்போ சின்ன வெங்காயம் தான் போட போகிறோம். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து எங்கள் வீட்டில் இந்த வந்து மாயிரம் அந்த சைட்லலாம் வந்து செய்வாங்க. பொங்கல் அன்னைக்கு செஞ்சு இதை தான் படைப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம பொங்கல் வருது அப்படிங்கிறதுனால நம்ம சேனலில் பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபிஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அந்த இதில் தான் வந்து இந்த நந்தக்கறியும் வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும்.
இதில் வந்து ஒரு 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும். அப்புறம் இதில் வந்து கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த காய் வேக வைக்கும் போதெல்லாம் நீங்கள் உப்பு சேர்க்காதீங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். சப்போஸ் காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ண வேணாம். கடைசியாக வந்து உப்பு பத்தலை அப்படின்னா லைட்டாக நீங்கள் போட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. இப்போ எல்லா காயுமே நம்ம சேர்த்து வதக்க போகிறோம். இப்படி எல்லா காயுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளி கூட. பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அது மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கிழங்குலையும் ஒவ்வொரு மாதிரியான சுவை இருக்கும். இப்படி வதக்கும் போது அது உடைய தான் செய்யும். ஆஹா குழஞ்சிருச்சோன்னு நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த குழஞ்சிருக்கிறது தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்படி தான் அது மிக்ஸ் ஆக செய்யும். எந்த கிழங்கு இருக்குது இல்லைங்கிறது கூட தெரியாது நமக்கு சாப்பிடும்போது. இப்போ இதில் இந்த காய் வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க, அதை ஆட் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் வேக வச்ச தண்ணியை வந்து சேர்த்தே வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து பொடி பண்ணோம்ல அரிசி மிளகாய் ஜீரகம் அது 3த்தையும் பொடி பண்ணதை இதில் தூவிக்கலாம். இப்போது இது கடைசியாக போட்டால் தான் இந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். அதனால தான் இப்போ அந்த கடைசியாக ஆட் பண்ணுறாங்க. இதையும் சேர்த்து சும்மா ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இந்த பொடி வந்து இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க. நீங்கள் இதை சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பொரியலாகவும் இருக்காது, கூட்டாகவும் இருக்காது. இது ஒரு கதம்ப கறி மாதிரி இருக்கும். பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதை குட்டீஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதை சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு ரெசிபி இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. இது ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டில் செய்கிற ரெசிபியா. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் பெரியம்மா வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் இந்த ரெசிபியை சொன்னாங்க. அவங்க தான் செஞ்சுட்டும் இருக்காங்க. இந்த ரெசிபி இவ்வளோ நாளாக எங்களுக்கே தெரியாமல் போச்சு. ஸோ என்ன மாதிரி யாராவது இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெசிபி போடுறேன். ஸோ பொங்கல் டைமில் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணலாம்ல. ஏன்னா இந்த எல்லா கிழங்குமே வந்து உங்களுக்கு இந்த மாதத்துல தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காது. அதனால தான் இந்த ரெசிபியை இப்போ உடனே நான் போடுறேன். இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் பண்ணதில் காரம் கம்மியாக இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாங்கள் பொடி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பும் காரமும் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பும் சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். இது 2த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லா இல்லை, சும்மா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம தேங்காய் திருவி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு மூடி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகமாக போட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சில பேருக்கு தேங்காய் பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு மூடி அளவுக்கு சேர்த்துருக்கோம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம், லைட்டாக வதக்கி விட்டால் போதும். லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டா ரொம்பவே டேஸ்டான பொங்கல் ஸ்பெஷலான நந்தக்கறி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான நண்டக்கறி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வெளிச்சம் கம்மியாயிட்டோம். சரி, ஓகே. அவ்வளோதான், நம்ம பாரம்பரியமான பொங்கல் ஸ்பெஷல் நந்தக்கறி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குல்ல. இதை தனியாகவே சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.